கோலிவுட் சம்பவ நேயர்களுக்கு வணக்கம். ஹாய் கைஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை பத்தி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் சொல்ல போறேன். அதாவது இவர் கடந்து வந்த பாதைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். சினிமா பின்னணியே இல்லாத ஒருவர் தன்னோட சினிமா ஆசைக்காக இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்து எப்படி ஜெயிச்சாரு, எப்படி ஜெயித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வேற யாரும் இல்லைங்க, இப்போ ரீசெண்டா படம் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்க டிசி படத்தோடைய ஹீரோ திரு லோகேஷ் கனகராஜ் அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லோகேஷ் கனகராஜ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற கிணத்துக்கடவு என்ற ஊரை சேர்ந்தவர் தான் அவரு. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ்ல வந்துட்டு ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சிருக்காரு. அதனை தொடர்ந்து வந்து ஒரு பேங்க்ல ஒரு ஸ்டாஃபா ஒரு பேங்க் ஸ்டாஃப் அவரு. தன்னுடைய ஃபேமிலிக்காகவும் ஒரு கடமைக்காக நம்ம வேலை பார்த்து இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதை பண்ணா லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் வரும், நான் சாதிப்பேன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு ஆசை இருந்தது. என்னன்னா, நான் சினிமா ஃபீல்டுக்கு போகணும், நானும் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்துட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காரு. அது நிறைய காம்படிஷன்லாம் வைப்பாங்க இல்லையா இந்த சினி ஃபீல்டில் வந்துட்டு. ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு காம்படிஷன் நிறைய நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவரும் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த காம்படிஷன்ல. ஸோ சப்மிட் பண்றாரு. அங்கே வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்டா நம்மளுடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இவருடைய படைப்பை பார்த்து இவருடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்பா, அவர் இவ்வளோ அழகா எடுத்திருக்கீங்க, உங்களுடைய யூனிக்கான இந்த ஒர்க் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வரணும், சினிமா ஃபீல்டுக்கு வந்து நீங்க நிறைய சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து மோட்டிவேட் பண்றாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ். ஸோ அதை கேட்டோடனே அவர் வந்துட்டு ஓகே என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட சென்னைக்கு புறப்பட்டு வராரு. நிறைய ஷார்ட் ஃபிலிம் இதுக்கிட்ட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு. இவர் எடுத்த முக்கியமான ஷார்ட் ஃபிலிம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா களம் என்ற ஒரு படம். இந்த படத்தை வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் அவியல் என்ற ஒரு படத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பார்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறார். ஸோ இப்படி பயணிக்குது இவருடைய திரை வாழ்க்கை. கார்த்திக் சுப்ராஜ் இவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தாலும் நம்ம லோகேஷ் கனகராஜோட ஒரு யூனிக்கான நேம் ஒன்று அவருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது LCU, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், இதுதாங்க அவருடைய பேரு. அதாவது என்னாலையும் சாதிக்க முடியும், எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான், சினிமா தான் என்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரி என்னால சாதிக்க முடியும்னு சொல்லி கிளம்பி வராரு லோகேஷ் கனகராஜ் சென்னைக்கு. 2017 மாநகரம் என்ற ஒரு படத்தை தயாரிக்கிறாரு லோகேஷ். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சராசரியான மக்களுடைய வாழ்க்கையை வந்து எடுத்துக்காட்டுற ஒரு தரமான ஒரு படமா சப்மிட் பண்றாரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமா இருக்கு. வித்தியாசமான முறையில திரைக்கதை சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் படமே 2017 மாநகரம் படம் எல்லாருக்குமே பரிச்சயமாகுது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2019 அடுத்த படம் டைரக்ட் பண்றாரு, கைதி. கைதி படம் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது ரொம்ப மாசான ஹீரோ அப்படின்னு இல்லாம ஒரு சாதாரண ஹீரோவா கூட, அதாவது லீடிங்ல இருக்க ஒரு ஹீரோவை வச்சு சாதாரண ஒரு கதையை கூட என்னால் எடுக்க முடியும் மிக பிரம்மாண்டமா அப்படின்னு. பிரம்மாண்டம் நீங்க வேற லெவலுக்குலாம் பிரம்மாண்டம் போகாதீங்க. இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். கைதி படம் ஒரு கைதியோட லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு இரவு முழுக்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல வந்துட்டு ரொம்ப அழகா மாசா த்ரில்லரா ரொம்ப த்ரில்லிங்கா ஃபைட்டு சேசிங் எல்லாமே வச்சு கைதின்ற படத்தை எடுத்தாரு. இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹிட்டான படம் தான் நான் சொல்லுவேன். கைதி படத்துல நம்ம கார்த்திக் நடிச்சிருப்பாரு. கார்த்திக்கோட கேரக்டர் அந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கைதியோட மனநிலை எப்படி இருக்கும், ஒரு பாசம்னா எப்படி இருக்கும், ஃபைட் சீன்ல அவர் எப்படி அதாவது எதிரிகளை வந்து எப்படி தாக்குறாருன்ற மாதிரி ரொம்ப ஆக்ஷனோட இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு லோகேஷ். இந்த கைதி படம் லோகேஷோட கேரியர்லயே சினிமாட்டிக் கேரியர்ல வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. கதையும் திரைக்கதையும் மட்டுமே நம்பி ஒரு படத்தை எந்த அளவுக்கு வெற்றி படமா கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினவர் தான் இயக்குனர் லோகேஷ். கைதி படத்தின் மூலமாக லோகேஷோட மேக்கிங் ஸ்டைலும் விஜயோடைய பெரிய மாசும் இணைஞ்சி மாஸ்டர் என்ற படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படம் கூட பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் அவருக்குள்ள இருக்க சில விஷயங்கள், அந்த காலேஜ் சுத்தி நடக்கிற பல இல்லீகல் விஷயங்கள், அதுக்கப்புறம் அதை தாண்டி வெளியில வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றத வந்துட்டு மாஸ்டர் படத்தின் மூலமா அப்படியே 1 by 1 காட்டியிருப்பாரு. இந்த படத்துல கூட விஜய் கூட யார் நடிச்சிருப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே, விஜய் சேதுபதி. அவரும் வந்துட்டு நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படமும் வந்துட்டு லோகேஷ்க்கு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து அவரை வேற லெவல் பிரம்மாண்ட டைரக்டர்ன்ற பேருக்கு கொண்டு போனது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லப்பா, இதுக்கு மேலேயும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் என்ன பண்றாங்க, விக்ரம் படம் எடுக்கிறாங்க. விக்ரம் படத்துல ஹீரோ கமல்.
நம்ம உலக நாயகன் கமலஹாசன் நடிச்ச படம் தான் விக்ரம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அடி தட்டி ஃபைட்டு சேசிங் எல்லாமே இருக்கும். இன்னொரு பக்கம் சென்டிமெண்ட்டும் இருக்கும். அதே தாண்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர சாங்ஸ் எல்லாமே இவரோட மேக்கிங் ஸ்டைலு மத்த டைரக்டரோட கம்பேர் பண்ண ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும். யாருப்பா இவர் இந்த அளவுக்கு எடுக்கிற, எப்படிலாம் இவர் யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிற அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிட்டு வரும்பொழுது அடுத்த படத்தையும் வெற்றி படமா கொடுக்குற, மறுபடியும் நம்ம இளைய தளபதி விஜயோட இணைந்து லியோன்ற படத்தை மிக பிரம்மாண்டமான படத்தை இயக்குகிறார் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ இந்த படமும் பாத்தீங்கன்னா ஃபைட் இல்லாம இருக்குமா, டான்ஸ் இல்லாம இருக்குமா, அதே மாதிரி இந்த கதை சார்ந்த திரைக்கதையை சார்ந்த விஷயங்களும் எல்லாமே வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் தன்னோட ஸ்டைல்ல மக்களுக்கு, அதாவது ரசிகர்களுக்கு, விஜயோட ரசிகர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தவர் தான் இந்த டைரக்டர். அதனாலதான் இவருக்கு வந்து லோகேஷ் கனகராஜன் ஒரு யூனிக்கான பேர். ஆரம்பத்துல நான் சொன்னல LCU, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பேரு அவருக்குன்னு. இப்படி பல டேலண்ட்டை வெளியில கொண்டு வந்த லோகேஷ் கனகராஜ்குள்ளேயும் வேற ஒரு டேலண்ட்டும் இருக்கிறத நிரூபிச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ என்ற அந்தஸ்துக்கு போயிருக்காரு. ஒரு டைரக்டர், மிக பிரம்மாண்டமான டைரக்டர் அப்படியே தாண்டி இப்ப வந்துட்டு ஹீரோ என்ற ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காரு. சமீபத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிச்சு ரிலீஸ் ஆன DC தாஸ் அண்ட் சந்திரா, அதாவது DCன்ற படத்தின் மூலயமா ஒரு நடிகரா, ஹீரோவா அறிமுகம் ஆகியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். வழக்கம் போல அடி தடி குத்து சண்டை சேசிங் இதேதான். ஸோ இதுலயே என்னால ஷைன் ஆக முடியும். ஒரு இயக்குனரா மற்ற நடிகர்கள் நான் இயக்குனது பார்த்தாம என்னுடைய ஸ்டைலு எனக்குமே நடிக்க வரும், நானும் நடிப்பேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தமிழ் ரசிகர்களுக்கு புதிய வரவா புது ஹீரோ லோகேஷ் கனகராஜ் வந்திருக்காரு. ஒரு இயக்குனர் இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, சமீபத்துல இல்ல ரொம்ப நாளாதான் தமிழ் சினிமால வந்துட்டு எத்தனை நாளைக்கு தான் நான் டைரக்டரா இருக்கிறது, நானும் ஹீரோவா நடிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த வரிசையில இப்போ லோகேஷ் கனகராஜன் வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நான் எவ்வளவு நாளைக்கு தான் தொடர்ந்து காமெடி ஆக்டராவே நடிக்கிறது, நானும் ஹீரோவா வருவேன்னு சில பேர் வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி டைரக்டர்ல இருந்து இப்போ ஹீரோவா லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு இருக்காரு. முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு சினிமா பின்னணியே பேக்ரவுண்டே இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு சாதிக்கிறாரு அப்படின்னா நம்மளாலையும் சாதிக்க முடியும்ன்றத ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும். அதாவது இவருடைய ஆரம்ப காலம் வந்துட்டு ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் MBA படிக்கிறாரு, அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டாஃபா வராரு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. ஷார்ட் ஃபிலிம்ல தன்னுடைய மேக்கிங் ஸ்டைல வந்துட்டு எல்லாருக்குமே சப்மிட் பண்றாரு, அதுல வின் பண்றாரு. அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான படங்கள் எடுக்க, பிரம்மாண்டனோடனே என்ன பண்ணுவீங்க, வேற மாதிரி பிரம்மாண்டம் நீங்க நினைச்சுக்காதீங்க. அவருடைய பிரம்மாண்டமான ஸ்டைலே வேற ஒரு வேற லெவல்ல இருக்கும். திரைக்கதையா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீன், த்ரில்லர் சீன் எல்லாமே வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே தெறிக்க விடுற மாதிரி பண்றாரு லோகேஷ் கனகராஜ். ஸோ அந்த வரிசையில அடுத்து இவர் வந்துட்டு ஒரு ஹீரோவாவும் களத்துல இறங்கியிருக்காரு. ஜெயிப்பாரா, தன்னுடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவாரா அப்படின்னு எத்தனை நடிகர்களுக்கு போட்டியா வரப்போறாருன்னு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.